வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய தொடக்கத்தோடு ஆரம்பிப்போம். இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா 26,335ங்கிறது ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு நிஃப்டி. புதிய உச்சங்கிறது இதான் ஒரு ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது, நம்ம இங்கேருந்து ஆரம்பமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல் நாளே ஒரு லோவிலேருந்து பையாக வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹை ப்ரிஃபரன்ஸ். ப்ரைஸ் பார்த்தோம்னா 26,120லேருந்து 26,335க்கு வந்திருக்கு. பட் இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஆர்எஸ்ஐ போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது 70க்கு மேலே வந்திருக்கு. ஸோ 70க்கு மேலே வந்திருக்குன்னா ஜஸ்ட் இது ஸ்மார்ட் மணி வந்தது அப்படின்னு சொன்னால் இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. மேபி ஸ்மார்ட் மணி எதுவும் வரலை அப்படின்னா இங்கேருந்து மெல்ல இறங்கி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரும்ப இங்கேக்குள்ளே தொட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஜெக்ஷன் ஆகுது. இங்கே R4க்கு மேலே போக மாட்டேங்குது. R4ல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இது கீழே போய் பார்க்குது, கீழே உடையுது, பட்டு திரும்ப மேலே வந்துருச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துலேருந்து இறங்குவதற்கான வாய்ப்பு 80% இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் மணி வந்துச்சுன்னா மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சூப்பர் ஹையில் தான் இருக்குது. இது என்ன பண்ண போகும்னு தெரியலை. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சேம் நடந்துச்சுன்னா இங்கே R4 வாங்கிருச்சு. இன்னும் R5 தொடலாம். R5 ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், R5 ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை. மேபி ரிஜெக்ஷன் மேலே போய் முடியாமல் கீழே வருது. கீழே பார்த்திங்கன்னா கீழே உடஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இது ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல 2 வழி இருக்குது. ஸ்மார்ட் மணி வந்தது அப்படின்னு சொன்னால் மேலே போகும், அல்லது ஒரு சின்ன லோ கொடுத்துட்டு அப்புறம் தான் மேலே போகும். எக்ஸ்பைரி வேறு இருக்கிறதுனால ஒரு சின்னது தான், பெரியதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு லோ மொமெண்டம் கொடுத்துட்டு ஓவர் பாட்லேருந்து ஓவர் சோல்டு போயிட்டு அங்கேருந்து ஏறலாம். நீங்கள் 1 ஹவர் RSI போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது முழுக்க கல்வி நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதான். பியூர் பாயிண்ட்டுகள் வைத்து எடுங்க. பியூர் பாயிண்ட்டுகளை வாங்கிருச்சுன்னா அடுத்த பியூர் பாயிண்ட்டை நோக்கி போகும். பியூர் பாயிண்ட்டுகளை வாங்கலை, அந்த ப்ரைஸ் வாங்கலை அப்படின்னா வாங்காது. இது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியும். 3 மினிட்ஸ், 1 மினிட், 5 மினிட். நீங்கள் ஆவரேஜாக எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு பார்த்துக்கங்க. இது முழுக்க கல்விக்காக தான். நீங்களும் ஒரு பெரிய ட்ரேடர் ஆகணும், நீங்களும் எந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடியதான் பங்குச்சந்தை பற்றி சேனல். இதில் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், பியூர் பாயிண்ட்டுகளை வைத்து சார்ட் எடுங்க. நீ லைவ் விரைவில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாள் ஆரம்பித்த உடனே இது வாங்கியிருக்கு, இது இங்கே போகலாங்கிறதையும் இனிமேல் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.